தீபாவளி முறுக்கு அப்படிங்கிற குடும்ப சிறுகதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிதாவின் மை டியர் கதை. இது உங்கள் சிந்தனைக்கான பூஸ்ட். வாங்க கதையை தொடரலாம். ரமா அமர்ந்து இடக்கையினால் முழங்காலை பற்றி மறு கையால் கவனமாக முறுக்கு சுற்றி கொண்டிருந்தாள். முதலில் மாவை சுற்ற சற்று சிரமப்பட்ட விரல்கள் இப்போது சரளமாகிவிட்டன. முதுகு வலிக்குதா ரமா? மாமியார் கேட்டார்கள். இல்லத்தே, போட்டு முடிச்சிடலாம். ரமா காரியத்திலேயே கண்ணாயிருந்தாள். ஆனால் அவள் மனம் வலித்தது. வரும் தீபாவளிக்காக அவள் ஒரு வாரமாக மாடாக உழைத்திருந்தாள். வீட்டை கழுவி ஒழுங்குபடுத்தி பலகாரத்திற்கு வேண்டிய சாமான்கள் வாங்க பல கடைகள் ஏறி இறங்கி மாமியாரின் மேற்பார்வையில் 4-5 வகை இனிப்புகளை செய்திருந்தாள். இன்று கடைசியாக கைமுறுக்கு. எண்ணெயில் இட்டு எடுத்துக்கொண்டிருந்த மாமியார், எம்மா காலெல்லாம் பிடிச்சுக்குது என்று எழுந்து போக வலியும் வியர்வையை துடைக்க நேரமில்லாது ரமா ஒரு கையால் முறுக்கு சுற்றி கொண்டு மறு கையால் எண்ணெய் சட்டியையும் பார்த்து கொண்டாள். நாத்தனார் கௌரியின் தலை தீபாவளி அது. விசேஷமாய் பச்சரிசி கரைத்து வீடு முழுக்க கோலங்களை இழைத்து நிரப்பி இருந்தாள் ரமா. பரணிலிருந்து பெரிய விளக்குகளையும் தாம்பாளத்தையும் இறக்கி கண்ணை பறிக்கிறார் போல துளக்கி பூஜை அறையில் வைத்தாயிற்று. அவள் உடலும் மனமும் அலுத்து சலித்திருந்தன. தீபாவளி நேரத்தில் எல்லா வீடுகளிலும் உள்ளதுதானே என்று நினைப்பவர்களுக்கு ஒரு விஷயம். விடிந்தால் ரமாவிற்கும் தலை தீபாவளி என்பதுதான். போன மாதமே கௌரிக்கு 4000 ரூபாய்க்கு பட்டுப்புடவையும் வைர மூக்குத்தியும் தயார். தன் தாய் வீட்டிலிருந்து அத்தனை எதிர்பார்க்க முடியாதென்பதும் ரமாவிற்கு தெரியும். அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு 4 நாட்கள் பெற்றோர் வீட்டில் பேசி சிரித்து நிம்மதியாய் கணவனோடு கழித்து வர வேண்டும் என்பதுதான். அதுவும் தட்டி போக கண்கள் கசிந்தன. கணவன் பெருமாள் நல்லவன்தான் என்றாலும் தாய் பேச்சு தட்ட மாட்டான். இடம் கொடுத்து மனைவி தலைமீதேறிவிட்டால் என்ற நினைப்பின் முறுக்கும் விரைப்பும் உண்டு. ரமாவின் திருமணம் முடிந்த அதே மாதத்துல தான் கௌரியின் கல்யாணமும் நடந்தது. தனது சீரும் 7 பவன் சங்கிலியும் நாத்தனாருக்கு போடப்பட்ட போதுதான் தன்னை மாமியார் அவசரமாக மருமகளாக ஏற்றுக்கொண்ட காரணமும் அவளுக்கு புரிந்தது. ஏரங்கம், ரமாவுக்கும் தலை தீபாவளி. அவளுக்கு 10 நாளா உட்கார கூட நேரம் இல்லை. மாமனார் பரிந்து பேசுவது கேட்டது. ஏன், வீட்டு வேலை பச்சனை வேலை இதெல்லாம் கத்துக்கிறது நல்லது தானே? மாமியார் பட்டென்று பதில் சொன்னாள். நல்லதுதான், ஆனா 2 நாள் முன் தாய் வீட்டுக்கு போகணும்னு அந்த பொண்ணு நினைக்காதா? நம்ம கௌரி கல்யாணமாகி போயிட்டா எனக்கு ஒத்தாசையா இருக்கணும் தானே நீங்க பையன் கல்யாணத்தை அவசரப்படுத்தினீங்க. இப்ப ஏன் உருகுறீங்க என்று கேட்டாள் மாமியார். ரமாவோட காசு மாலை, வெள்ளி சாமா, 10,000 ரொக்கம் இதெல்லாம் உம்மக கௌரிக்கு போட்டு அனுப்ப நீதான் பறந்த. இப்ப இவளை இப்படி முறுக்கி பிழியணுமா என்று கேட்டார் மாமனார். எல்லாம் சாயங்காலமா போனா போச்சு, அலட்சியமாய் பதில் வந்தது. பையனோட சீனியர் வக்கீல் கூட அவனை புது மாப்பிள்ளை 2 நாள் முன்னாடியே கிளம்புன்னு சொல்லிட்டார். உனக்கு மனசு வராதே என்று சொன்னார் மாமனார். இங்கே இருந்து கோயில்பட்டி போய் சேர 4 நாளா ஆகும் என்று பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் மாமியார். கௌரியும் வந்து இறங்க ரமாவிற்கு வேலை ஓயாது போனது. ஒரு வழியாக மாமனார் தயவில் அவள் கணவனோடு வீட்டை விட்டு கிளம்பிய போது இரவு மணி 10. மறுநாளே கிளம்பிடுங்கப்பா, எனக்கு முடியல என்று மாமியார் வழி அனுப்புகையில் ரமாவின் மனம் கனத்து போனது. பாசமிகு பெற்றோர் தம்பிகளை பார்க்கும் பரபரப்பும் கனவுகளும் மெல்ல பற்றி கொள்ள பயணத்தில் தூங்கி போனாள் ரமா. இரவு 2 மணிக்கு வீட்டின் முன் ஆட்டோ போய் நின்றபோது வெளிச்சம் தெரிந்தது. தட்டாமலேயே கதவு திறந்து கொண்டது. அக்கா, அத்தா வந்தாச்சு என்று கூச்சல் போட்டான் தம்பி. வாமா, இத்தனை நேரமா பயந்துட்டோம் என்றாள் அம்மா. வாங்க மாப்பிள்ளை, பெட்டியை நான் எடுத்துக்கிறேன் ஓடி வந்தார் அப்பா. ராஜா, ஆட்டோவை பார்த்து அனுப்பு. வீடே பரபரப்பும் பாசமுமாக உபசரித்தது.
முதல்ல போய் படுங்க, 5க்கெல்லாம் எழுந்திருக்கணுமே என்றார் அப்பா. ஏமா லேட்டு? அம்மா கிசுகிசுத்தார்கள். வக்கீல் வேலைன்னா லேசாமா? சீனியருக்கு இவர் மேல தனி பிரியம், நம்பிக்கை. ஆக கடைசி நிமிஷம் வேற இவருக்கு முடியல. முகம் கால் அலம்பி அறைக்குள் நுழையவிருந்த பெருமாள் அப்படியே நின்றான். மனைவியின் குணம் ஓரளவு தெரிந்ததுதான் என்றாலும் இன்று அது புதிய பரிமாணத்தில் பளிச்சிட்டது. அவன் மனம் குலைந்து இளகியது. லேட்டானா என்னத்த, 4 நாள் தங்கிட்டு போனா போச்சு. என்ன ராஜா, பட்டாசெல்லாம் தயாரா? ஜமாய்ச்சிடுவோம் என்று சகஜமாய் மைத்துனன் தோளில் கணவனின் கைவிழ ரமாவின் முகம் மத்தாப்பாய் மலர்ந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போல பல கதைகள் கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.